டைனோசர் என்று ஒரு படம் எடுத்தார்கள், ஜுராசிக் பார்க். அது டைனோசரை வைத்துத்தான் அந்த சினிமா படத்தையே எடுத்தார்கள். இந்த டைனோசர் எந்த காலத்தில் அது வாழ்ந்தது என்று நான் கூகுளில் தேடினேன். விக்கிபீடியா மூலம் தெரிந்து கொண்டேன். சுமார் 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த டைனோசர் வாழ்ந்திருக்கிறது. உலகெங்கிலும், பூமியில் எல்லா இடத்திலுமே அது வாழ்ந்திருக்கிறது. 3 வகையான இந்த டைனோசர் இருந்திருக்கிறது. டை என்றாலே 2, டைனோசர். ட்ரைனாசர் 3, அப்படி ஒன்று இருந்திருக்கிறது. ஜுராசிக் என்ற ஒரு வகையும் இருந்திருக்கிறது. அது குட்டி குட்டியாக இருக்கும். அப்படித்தான் இந்த டைனோசர். ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். அரியலூர், தமிழ்நாட்டிலே முட்டையாக அது பாறையாக மாறியிருந்தது. இது என்னடா முட்டை போல இருக்கிறதே, பெரிய முட்டையாக இருக்கிறதே என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள். கடைசியாக அவர் தெரிந்து கொண்டது இது டைனோசரின் முட்டைகள் என்று. அது ஏன் தமிழ்நாட்டில் அரியலூர் இருக்கிறது என்றால், அது அங்கேயும் முட்டை விட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் அங்கே கிடைக்கவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை கூட இந்த திருவிக்கா நகர் பேச்சரங்கத்தில் பேசினேன். சில நமக்கு தெரியாத விஷயங்களை, இதெல்லாம் உலகத்திலே, பூமியிலே இருந்திருக்கிறது. அது தற்பொழுது அழிந்து விட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால் அது அழிந்து போய்விட்டது. அதனால்தான் இந்த சினிமா தயாரிப்பவர்கள் மக்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அது செயற்கையாக ஒன்றை உருவாக்கி தொழில்நுட்பத்தின் மூலம் அதை உலகத்திற்கு தெரிய வைத்தார்கள். பல படங்கள் வந்தன, பல விதமான. அதுபோல மனித குரங்கு நாம் பார்க்கிறோம், சாதாரணமாகத்தான் இருக்கிறது. ஜும்போ என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மனித குரங்கும் இருந்திருக்கிறது. நாம் எல்லாம் மனித குரங்கில் இருந்து தான் வந்தோம். ஆனால் நான் சொல்வது பல வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனித குரங்கு மிக ஜைஜாண்டிக்காக, மிக பெரியதாக இருந்திருக்கிறது. அதனால்தான் அதை வைத்து ஒரு சினிமாவும் எடுத்தார்கள். இதையெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் மாய உலகில் இருக்கிறார்கள். நிஜமான வாழ்க்கையில் யாருமே இல்லை. அப்படித்தான் இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அரிய விஷயங்களை, அதை யாரோ ஒருத்தர் பார்த்தார், அதை என்னவென்று ஆராய்ந்தார், அதை எழுதினார். இன்று எல்லோருக்கும் அதை விக்கிபீடியா மூலம் நமக்கு தெரிய வருகிறது. எப்படி அது விக்கிபீடியாவில் இருக்கிறது என்று தெரியும் என்றால், நாம் தேட வேண்டும். அதை தேடுவதற்கான ஒரு வலைத்தளம்தான் இந்த கூகுள் என்பது. இதற்காக ஆயிரக்கணக்கானவர் ஆங்காங்கே உலகெங்கிலுமே பணிபுரிகிறார்கள். இன்று நமக்கு கூகுள் மேப் எடுத்தால் மிக துல்லியமாக அந்த இடத்தை தெரிந்து கொள்ளலாம். அந்த இடத்தில் என்னென்ன இருக்கிறது, கோயில் இருக்கிறதா, மசூதி இருக்கிறதா, பள்ளிக்கூடம் இருக்கிறதா, மலை இருக்கிறதா என்று அத்தனையும் தெரிந்து விடுகிறது. அதனால்தான் இன்று தொழில்நுட்பத்தினால் சேட்டலைட்டுகளை உருவாக்கி அதை வானத்திலே மிதக்க விட்டார்கள். அங்கிருந்து படத்தை எடுத்துக்கொண்டே அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறது. ஒரு கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக அந்த தகவலை எடுத்து அதை நமக்கு செய்தியாக தெரிவிக்கிறார்கள். இது எல்லாம் மனிதனுடைய முயற்சி தான்.
நீங்கள் நினைக்கிறீர்களே கடவுள் செய்தார் என்று. அல்ல, கடவுளை சொல்வது இப்பொழுதுதான். அதற்கு முன்பே நான் சொன்னது போல டைனோசரெல்லாம் வாழ்ந்துள்ளது 200 மில்லியன் வருடங்களுக்கு. அப்பொழுது மனிதன் இருந்தானா? நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக அப்பொழுது மனிதன் இல்லை. ஏனென்றால் சிங்கிள் செல் ஆர்கனிசம் முதல் உயிரினத்தில் இருந்து தான் கடைசியாக பல செல்கள் இருக்கக்கூடிய மனிதனாக பிறந்துள்ளான். இதெல்லாம் நமக்கு விஞ்ஞானத்தின் மூலம்தான் தெரிய முடிகிறது. ஏனால் நமது இந்த அறிவியலை அறிந்து கொண்டு அதை நாம் புரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் அதை சொல்வோம். வெறும் கதைகளையும் கற்பனை புராணங்களையும் சொல்வதை விட உண்மையான விஷயங்களை, இந்த பூமியில் எப்படி நடந்துள்ளது, எப்படி இந்த பூமி இங்கே வந்தது, சூரியன் எது, நட்சத்திரங்கள் எது, வானத்தில் என்னென்ன இருக்கிறது, பூமியிலே ஏன் இந்த எரிமலை நடக்கிறது, பூகம்பம் நடக்கிறது, எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் அதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வேண்டும் அல்லவா? அந்த புரிதலுக்கான ஒரு முயற்சியில்தான் நான் இந்த பதிவையை செய்கிறேன்.